Hi friends, welcome to PG's kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கிக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகணும். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. 5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும். முந்திரி சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் தரும். காரம் அதிகமாக இருக்காது. இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீர்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். கிரேவி நல்லா திக்காகணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. ஃபைனலாக கசூரி மெத்தி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.